மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். நாம் தினசரி செய்யக்கூடிய தியான பயிற்சியின் அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய 4 காரணிகளாக சொல்லப்படுறது காலம், இடம், அமரும் பாங்கு, தூய்மை. இப்போ அதில் காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நாம் எந்த நேரத்தில், ஒரு நாளில் எந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த நாள் முழுக்க நமக்கு சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தியானத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அது காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நைட்டு முழுக்க நம்ம உடல்லேருந்து எல்லா வெப்பமும் வெளியேறிடுது. திருப்பி சூரியனுடைய கதிர்களால் நம்மளுடைய உடல் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு முன்னாடி, அதாவது இருளும் விலகி இருக்காது, வெளிச்சமும் தோன்றியிருக்காது. அந்த இடைப்பட்ட சமநிலையான, அதாவது இயற்கையினுடைய சமநிலை காணப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் தியானம் செய்யும்போது நமக்கு தியானத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதனால் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நாம் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் வலியுறுத்துகிறாங்க. அடுத்தது 2வது காரணியாக சொல்லப்படுறது இடம். நாம் தியானம் பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக நாம் தியானம் செய்யறதுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த அறையில் அந்த தியானத்தை செய்யறதுக்கு, அமர்ந்து செய்யறதுக்கு தேவையான ஒரு தரை விரிப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் இறைவனுடைய நினைவில் அந்த பயிற்சியை செய்கிறோம். அப்படி செய்யும்போது நம்மளுடைய கவனம், இதயத்தினுடைய கவனம் மற்ற புற விஷயங்களில் ஈர்க்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மீகவாதிகள் இதை சொல்லியிருக்காங்க. வழிபாட்டிற்காக ஒரு தனி இடத்தை நிர்ணயித்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது லாலாஜி மாஸ்டர் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு சீடர் ஒருத்தர் தன்னுடைய மாஸ்டர்கிட்ட, மழை காலத்தில் என்னுடைய வீட்டில் இருந்து தியான கூடத்துக்கு போகக்கூடிய அந்த பாதை எப்போவுமே ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது, நீர்ப்பெருக்கில் ரொம்ப மூழ்கி இருக்குது, எனக்கு ரொம்ப பார்வை கம்மியாக இருக்கிறதுனால, அதே நேரத்தில் அந்த நீரோட்டமும் ரொம்ப ஆழமிக்கதாக இருக்கிறதுனால என்னால் பார்க்க முடியாததால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வழிபாடு செய்யறதுக்கு அங்கே என்னால் போக முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய குருக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ஒரு நாள் என்னோடய வீட்டுக்கு வாங்க, வந்து ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அதன் மூலமாக இந்த மாதிரி என்னால் தியானத்துக்கு போக முடியாத அந்த சிரமமான நேரங்களில் அந்த தியான பயிற்சியை நீங்கள் உட்கார்ந்து செஞ்ச அந்த இடத்துல உட்கார்ந்து நான் அந்த நேரத்தில் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய குருவும் அதே மாதிரி அவருடைய வீட்டுக்கு ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு போகிறாரு. இவருக்கு தியான பயிற்சிக்கு போக முடியாத அந்த காலங்களில், அந்த நாட்களில் மாஸ்டர் உட்கார்ந்து செஞ்ச அதே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இப்போது இதை எதுக்கு லாலாஜி மாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து வேணாலும் அந்த தியானத்தை அவர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த சீடர் என்ன நினச்சிருக்காரு, நாம் தியானம் செய்யறதுக்காக தனியாக ஒரு இடத்த தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிரார்த்தனை தியானத்துக்காக ஒரு தனி இடத்த ஒதுக்குறது நம்மளுடைய கவனம் அந்த ஒருமித்த நிலைக்கு வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அப்போ அந்த ஒருமித்த கவனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம தியானத்துக்காக ஒரு தனி இடத்தை நிர்ணயித்து வச்சுக்கோங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணுறாங்க நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில். இப்போ இதுலேயும் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்த நம்ம தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அதில் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்த மேலே நாம் தீவிரமாக பற்று வைக்கக்கூடாது. அந்த மாதிரி பற்று வைக்கும்போது இது மற்றவங்களுடைய உரிமையை பறிக்கிறதா ஆயிடும். அப்போ அதுவும் ஒரு சமஸ்காரமாக மாறிடும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு நிபந்தனையாகவே சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு செயலுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த தனியாக வச்சுக்கணும்னு அறிவுறுத்துகிறாங்க.
ஏன்னா அந்த இடத்துக்கு நாம் அந்த இடத்த அணுகும்போது நம்ம என்ன செயல் செய்ய போகிறோமோ அதுக்கு அனுகூலமான எண்ணங்கள் மனதில் தானாகவே வர ஆரம்பிக்கும். இந்த விஷயத்த மேலை நாட்டு கலாச்சாரம் கூட ஏற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, சத்திய நிலையுடனான அந்த இறுதி நிலை அதனுடைய அந்த எண்ண சக்தியை மனிதனும் பெற்றிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு சத்திய நிலையோட எண்ண தொடர்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால மனிதனுக்கும் சக்தி இருக்குது. அப்போ மனிதனும் சக்தியை பெற்றிருக்கிறான். அதாவது ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணத்தினுடைய சக்திங்கிறது ரொம்ப வலுவானது. இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலையை செய்ய தீர்மானித்த உடனே நம்ம மனசில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனேயே அந்த எண்ணத்தையும் அந்த வேலையையும் இணைக்கக்கூடிய அந்த தொடர்பு உடனே பலமாயிடுது. அந்த தொடர்புங்கிறது ரொம்ப பலமாக ஆயிடுது. அப்போது அந்த எண்ணத்தோட வலிமைக்கேற்ப அப்போ எந்த அளவு இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை அந்த வேலைக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த எண்ணத்தினுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி அவன் அந்த மனிதன் சத்திய நிலையிலேருந்து அந்த சக்தியை ஈர்க்க ஆரம்பிக்கிறான். அந்த மனிதனுக்கு அந்த பவருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த பவர் வர ஆரம்பிக்குது. அடுத்தது அந்த சக்தி உள்ளுக்குள்ளே அந்த மனிதனுக்கு பாய ஆரம்பித்த உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த டைமில் தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி வச்சுருக்கோன்னும் போது அந்த காலம் நமக்கு வரும்போது அந்த வேலையினுடைய அந்த நினைவுங்கிறது நம்மளுடைய இதயத்துக்குள்ளே மறுபடியும் வருது. அப்போ அதனால் அந்த வேலையோட ஒரு ஈடுபாட்டோடு நாம் இணையிறோம். இப்போது இதுதான் நாம் எந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு நினச்சாலும் நமக்கான அந்த தாட் ப்ராசஸ்ஸுங்கிறது ஒர்க் ஆகக்கூடிய அந்த விதத்தை சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய எண்ணத்துக்கு நாம் எந்த அளவு ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சக்தியை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இதே மாதிரி தான் தியானத்துக்கும் சொல்கிறது. நாம் தியானம் செய்யக்கூடிய அந்த அறையோ இல்லைன்னா நம்ம அமரக்கூடிய அந்த இடமோ தியானத்தினுடைய அந்த எண்ண சக்தியால் நிரப்பப்பட்டு அங்கே அதனுடைய அந்த புனிதமான ஒரு உணர்வுங்கிறது வியாபிக்க ஆரம்பிக்குது. அந்த உணர்வுங்கிறது அந்த புனிதமான உணர்வுங்கிறது அந்த இடத்துல நம்ம வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உதவுது. அந்த இடத்தினுடைய அந்த புனித உணர்வுங்கிறது ஒருத்தங்களுடைய அந்த சொந்த திறமையை பொறுத்து அது விரிவடையவும் செய்யுது நாலாபுறங்கள்லையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த புனித தன்மைங்கிறது காலப்போக்கில் அழிஞ்சு போகக்கூடிய விஷயமும் கிடையாது. அதே இடத்துல நிலச்சி இருக்கும். இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புனித ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுக்கான ஒரு சான்று. இன்றைக்கும் கூட புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய யாத்திரிகள் எல்லாருமே அதனால தான் பயனடைகிறாங்க. அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்த சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் அது பரவுது. அதுக்கு உதாரணம், இப்போ ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பூலேருந்து வாசனை வருது அப்படின்னா காற்று வீசுறதுனால அந்த பூவினுடைய வாசனைங்கிறது அடுத்த மட்டத்துக்கும் அந்த நறுமணத்தை அந்த வாசனையை எடுத்து செல்லுது. அதே மாதிரி தான் ஒரு இடத்துல நாம் கொடுக்கக்கூடிய அந்த எண்ண சக்தியினுடைய விளைவுங்கிறது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற நாலா இடங்கள்லையும் அது பரவும். அப்போது அந்த உணர்வு நாம் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய ஒரு சக்திங்கிறது நல்ல விஷயமா இருக்கும்போது அதனுடைய அந்த புனித தன்மைங்கிறதும் நம்மளை சுற்றி இருக்கிற பல இடங்களில் அது பரவுது. அது காலப்போக்கில் அது அழியறதும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொதுவாக வேலை பார்க்குறது, தூங்குறது, சாப்பிட்றது, படிக்கிறது, டிவி பார்க்குறது இந்த மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு இடத்த நாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அப்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நாம் போகும்போது நம்மளுடைய மொத்த அமைப்பும் அந்த உடல் அமைப்பும் இயல்பாகவே அந்த செயலை நமக்கு செய்யறதுக்கான ஒரு தூண்டுதலை நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம இதை எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தால் தான் நாம் தன்னிச்சையாக செய்யக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தை தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறையையும் நாம் எளிதாக உருவாக்குறோம்.
இதை எல்லா கலாச்சாரங்கள்லேயுமே வலியுறுத்துகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கும் ஒரு தனிப்பட்ட இடத்தை நாம் ஒதுக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது தியானத்துக்கும் பொருந்தும். தியானத்துக்கான ஒரு தனிப்பட்ட தூய்மையான ஒரு வசதியான சௌகரியமான எந்த கவனச்சிதறலும் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நாம் தியானம் செய்யும்போது இயல்பாகவே அந்த தியானத்தோடு நாம் ஒத்திசைந்து போகிறோம். வெளிப்புற கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறது நமக்கு எதுவும் இருக்கிறதில்ல. அப்போது மேலும் தொடர்ந்து அந்த இடத்துல நாம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தியானம் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய எண்ணங்களாலும் உணர்வாலும் குறிப்பாக நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற அந்த தெய்வீக ஒளியினுடைய மூல ஆதாரத்தை பற்றின உணர்வுகளால் நிரப்பப்பட்டு தூய்மையான புனிதமான அதிர்வுகள் அங்கே மேலே எழும்ப ஆரம்பிக்குது. நாம் முழுக்க முழுக்க அந்த பலன்லேயே நாம் கனெக்ட் ஆகிடுறோம். அந்த தெய்வீகத்தோடு நாம் கனெக்ட் ஆகிடுறோம். இந்த சூழல் நம்ம தியானத்தை செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பாக உதவுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி ஊட்டம்ங்கிறது குறையாமையும் இருக்குது. நம்மளை சுற்றியும் அது பரவுது. அப்போது தியானம் அப்படிங்கிற அந்த செயல்முறையில் தெய்வீகத்தை உணர்ந்தறியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அதாவது இறைவனுக்கு போகிறோம். அந்த மாதிரி இறைவனுக்கு அருகாமையில் நாம் அமர்றதுக்கு நல்ல சூழ்நிலை கொண்ட இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.